ஆபிராம் செழிப்புள்ளவனாய் ஐஸ்வர்யவானாய் ஒரு மனிதன் நினைத்துப் பார்க்கக்கூடிய சகல சௌகரியமும் பெற்றவனாயிருந்தான். தேவன் ஆபிராமிடத்தில் பேசினார். ஆபிராம் தேவனுக்குக் கீழ்ப்படிந்து தெரியாத தேசத்துக்குப் பயணித்தான். அவன் உறவான லோத்தையும் அழைத்துச் சென்றான். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்றாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. ஆண்மை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. கொடுப்பேன். நான் போறேன். ஆபிராம், நம்ம வாழ்க்கை இப்படி கூடாரத்திலேயே கழிஞ்சிருமா? சராணி ரொம்ப பலசாலியான பொண்ணு. உன்னால எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயமா வர முடியும். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆபிராம், ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, தேவன் என்ன தவற வழிநடத்த மாட்டாங்க. அவரோட வார்த்தைகள் இன்னும் தெளிவா என் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியும், ஆனா 6 நாள் என்ன பிரச்சனை? கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனி சாரா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆபிராம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லியிருக்கார். தேவனுக்கு நீங்க மட்டும்தான் வேணும், நான் இல்ல. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இல்ல சாரா, எல்லா ஆசீர்வாதமும் நம்ம 2 பேருக்கானதுதான். இல்ல, எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு குழந்தை தரக்கூடிய இன்னொரு பொண்ணை தேடி போவீங்க. சாரா, அப்படி நிச்சயமா நடக்கவே நடக்காது. தேவன் உங்களோட பேசினாரு, என்கிட்ட அவர் பேசவே இல்லை. சாரா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். என் இதயத்தோட ராணியே நீதான். சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை நேசிக்கிறேங்கிறத நீ மறந்துட்டியா? இன்னும் நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? நிச்சயமா உன்னை எப்பவுமே நேசிப்பேன். தேவனோட வாக்குத்தத்தத்துல நீயும் ஒரு பகுதி. ஆறான்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு போய் குழந்தை வேணும்னு ஜெபிச்சுட்டு வரேன். வேண்டாம் சாரா, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஆனா என்னோட நம்பிக்கைகளை தேக்கி வைக்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணும். இதுல அவர் உன்னை பிரிக்க மாட்டாரு. நீ என்னோட மனைவி, அதுவும் என்னுடைய ஒரே மனைவி. நான் போய் சகோதரன் நாகூர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சமாதானமா இருப்பதாக. உங்களுக்கும் தான். நானும் என் கூட்டத்தில் இருக்கவங்களும் கிளம்ப தயாரா இருக்கோம். நான் என் சகோதரன் நாகூர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என் ஆண்டவரே, லோத்து நம்ம கூட வரப்போறாரு. அதனால நாங்க வடக்கு பகுதியில காத்திருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, புறப்படுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டீங்களா? தயாரா இருக்கு எஜமானே. சாராவோட கூடாரத்தை பிரிக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நல்லது. ஒட்டகங்களையும் கழுதைகளையும் எல்லாத்தையும் ஏத்துங்க. நான் திரும்பி வந்த உடனே புறப்படலாம். நீங்க சொல்றபடியே செய்றேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் குழந்தைய மட்டும் சுகமா பெத்தெடுத்துட்டேன்னா அப்புறம் இந்த வலி எல்லாம் காணாம பறந்து போயிடும். நாகூர், நாகூர். யார் என்ன கூப்பிடுறாங்க? எங்க அண்ணன் ஆபிராம். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க சகோதரரே. ஆபிராம், வாங்க நாகூர். வாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். உட்கார். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு? தேவன் எனக்காக வாக்குத்தத்தம் செஞ்ச இடத்துக்கு போறேன். நீங்களும் எங்க கூடவே ஆரான்ல இருந்துட வேண்டியது தானே? தேவன் நம்மோட அப்பாவுக்கு நிலங்களும் வீடுகளும் மிருக ஜீவன்களையும் கொடுத்திருக்காரே, நாம் அதை பெற்று மேலும் பெருக்கி இருக்கோமே. நம்ம அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்நேரம் அவரே எல்லாத்துக்கும் முன்னால நின்று நம்மளை வழி நடத்தி இருப்பார்ல. இங்க கூட அதே மாதிரி தானே நம்மளை அனுப்பி வச்சாரு. இங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கு? உங்களுக்கு வீடு இருக்கு, நிலங்கள் இருக்கு, மிருக ஜீவன்களும் ஒரு அழகான மனைவியும் இருக்காங்க. இவ்ளோ சீக்கிரமா எப்படி கர்ப்பமான? நானும் என் கணவரும் ஆரான்ல கர்ப்பமடையணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணோம். அதனால இங்க இருக்கிற கடவுள் கருணை காட்டியிருக்கு. கர்ப்பமாக சடங்குகள் செஞ்சியா? ஆமா, செஞ்சேன். இல்லனா ஒரு பொண்ணால எப்படி கர்ப்பமாக முடியும்? இங்கேயே இரு ஆபிராம். யாராவது ஒரு செல்வந்தர் ஒரு பெரிய வயிறோட எதிர வந்து உங்ககிட்ட இருந்து உன்னோட அழகான மனைவி சாராவை பிரிச்சு கூட்டிட்டு போனா என்ன செய்வ? எனக்கு தெரியல.
அவன் மலடின்னு சொல்ல வேண்டியதுதான். அப்ப அங்க இருக்கிறவங்க இவங்க அந்த ஊருக்கே ஒரு சாபமா இருக்கிறதா நினைப்பாங்க. நீயும் உன் கூட வர்றவங்களும் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அவளை என் சகோதரின்னு சொல்லிடுவேன். யாருக்கு தெரியும், அப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமோ என்னவோ. இத்தனை வருஷங்கள் கழிச்சா தேவனால கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஓ கடவுளே, என் சகோதரனை மன்னிச்சிடுங்க. அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் புறப்படுவேன். சமாதானத்தோட போயிட்டு வாங்க. ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. உங்களோடும் இருப்பாராக. நீங்க ஒரு செல்வந்தராக அழகான மனைவியோடும் தேவனோட வாக்கு தத்துவத்தோடும் கிளம்புறீங்க. நீங்க பத்திரமா போய் சேரணும்னு வேண்டிக்கிறேன்னு. அதோ அங்க உட்கார்ந்திருக்காரு அந்த வயசானவர், அவர்தான் என்னோட மாமா. நீங்க இங்கேயே காத்துருங்க. எல்லாரும் இங்கேயே இருங்க. நாம போய் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு சமாதானமாயிருப்பதாக. உங்களோடும் இருப்பதாக. இதெல்லாம் யாரோட நிலம்? இன்னைக்கு ராத்திரி நாங்க இங்க தங்கறதுக்கு அனுமதி கிடைக்குமா? நீங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம். இந்த நிலத்தோட சொந்தக்காரங்களும் இங்க வாழ்ந்தவங்களும் இங்கிருந்து போயிட்டாங்க. ஏன் அப்படி? ரொம்ப வருஷமா இங்க மழை இல்ல, நீர் ஆதாரங்கள் காஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய கனவுகளை போலவே இந்த மண்ணும் தூசிய போலவே காத்துல பறக்குது. என்ன மாதிரி வயதானவங்களும் வியாதியஸ்தர்களும் இங்கேயே இருந்துட்டோம். சாவை எதிர்நோக்கி காத்திருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுக்க முடியுமா? அது எங்க கிட்ட மிருகங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா தண்ணி தேவைப்படும். நாம இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். அது யாருக்கிட்டையாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லு. சரி. எலியாசார், சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வா. கொண்டு வரேன். இங்க தண்ணி பஞ்சம் இருக்கு. தண்ணீர் கொண்டு வரத்துக்காக தோத்தான் மற்றும் சிறில் வரைக்கும் கழுதைகள்ல போய் குடி தண்ணீரை சுமந்துகிட்டு வருவாங்க. இந்த இடம் ரொம்ப வறண்டு போயிருக்கு. இந்த இடத்துல தங்குறது கண்டிப்பா முட்டாள்தனம் தான். இந்த இடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பச்சையா தான் இருந்துச்சு. நல்ல மண் வீடுகள்ல, அதுவும் நகரத்துல பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மள ஏன் அபிராம் ஒண்ணு இல்லாத இந்த காஞ்சு போன ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாருன்னு தெரியல. என்னோட ஆண்டவர் ஆபிராம் ஞானத்தோட தான் செயல்படுவாரு. ஆரான்ல இருக்கிற நம்மோட வீடுகள்ல தங்கி இருந்தா அது ஞானம். என்னால இத நாம எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க.
இந்த பள்ளத்தாக்குலயே நம்ம கூடாரத்தை அமைச்சுக்கலாம். இந்த இடம் எனக்கு என்னமோ சரியா படலிங்களே. நாம வேணும்னா மறுபடியும் ஹரானுக்கே போயிடுவோம். இல்லைன்னா நாம வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாமே. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த இடத்துல தங்கி இருக்கலாம். இங்க நம்ம மிருக ஜீவன்களுக்கு நிச்சயமா உணவு கிடைக்கும். நான் வேணும்னா அந்த மலை மேல ஏறி வேற ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பாக்குறேன். நானும் உங்க கூட வரேன். அதுவும் நல்லதுதான். நீ மட்டும் என் கூட வா. சூடு ஆறி போறதுக்குள்ள ரொட்டியை சாப்பிடலாமே. எனக்கு பசிக்கல. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க எதுவும் சாப்பிடவே இல்லை. ஆமா, மலையில இருந்து கீழே வந்தது நீங்களும் லோத்தும் தான். நீங்க ரொம்பவே மாறி போட்டீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணும் நடக்க. இத்தனை வருஷமா நான் உங்க கூட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆப்ரஹாம். என்கிட்ட நீங்க எதையும் மறைக்க முடியாது. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்டேன். சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே முடிவு பண்றீங்க. என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் நம்புறேன்னா இல்லையான்னு நீங்க பாருங்க. நானும் லோத்தும் மறுநகை ஏறி மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூடாரங்களை அமைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல இடம் கிடைக்குமான்னு நான் ஒவ்வொரு பக்கமா போய் தேடி பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப அழகு, ரொம்ப சீக்கிரமா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை பார்த்தேன். நிஜமாவா? ஆமா, நீ நேரடியா வந்து பார்த்தாதான் நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியும். சரி ஆபிரகாம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த நேரத்துல வேற இடத்தை தேடி லோத் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தேன் சாரா. ஒரு இடி முழக்க மாதிரியான ஒரு குரல் இப்படி கேட்டுச்சு, ஆபிராம், ஆபிராம். நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த தெய்வீக குரல் எங்கிருந்து வந்ததுன்னு நான் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினேன். அதை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, அந்த சத்தம் வானத்திலிருந்து வந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருந்ததால அந்த இடத்துலயே நான் உடனே முழங்கால் போட்டேன். அப்ப திடீர்னு அந்த குரல் என்னை மறுபடியும் அழைச்சு, ஆபிராமே, உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை பத்தி யோசிச்சீங்களா ஆபிரகாம்? ரொம்பவே யோசிச்சேன். ஆனா நான் கர்ப்பமாகாத போது சந்ததி எங்க இருந்து வரும்? தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. சாராய், நான் சொல்றத நீ விசுவாசிக்கிறியா? ஆமா. நீ என்ன நம்புறதால என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நான் என் மக்கள் கிட்ட சொன்னா அவங்க இதை நம்புவாங்களா? ஒருவேளை அவங்க உங்களை நம்பலாம். ஆனா இந்த மாதிரி வறண்ட காஞ்சு போன இடத்துல இருக்க அவங்க சம்மதிப்பாங்களான்னு நிச்சயமா எனக்கு தெரியல. அது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த இடத்துலயே நான் மயக்கமாயிட்டேன். அப்புறம் லோத்து வந்துதான்
என்ன மலையிலிருந்து கீழே கூட்டிட்டு வந்தான். அதோட வழியில வரும்போது கூட என்னுடைய உடம்பே நடுங்குற மாதிரி இன்னொரு காட்சியை நான் பார்த்தேன். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள்